வணக்கம் நண்பர்களே, இது VDL Blogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். நம்ம வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ்ல ஒரு 7 எபிசோடா சுஜாதாவின் அனிதா இளம் மனைவி கதையை போட்டோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபேமஸ் நாவலிஸ்ட் சிவசங்கரியோட சிறுகதைகள்ல இருந்து ஒரு கதை எடுத்து சொல்ல போறேன். நம்ம எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னால இந்த கதைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியா நோட்டிபிகேஷன்ல காட்டும். சுஜாதாவின் அனிதா இளம் மனைவி முதல் எபிசோட்ல இருந்து பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போடுற, அதுல பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீக்கெண்ட்ல சிவசங்கரி எழுதிய கன நேர வழுக்கல்கள் சிறுகதையை தான் பார்க்கலாம். ஒரு அழகான குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி எல்லாரோட வாழ்க்கையிலும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப கதை கேட்போமா? கன நேர வழுக்கல்கள். சிவசங்கரி என்று பெரிசாய் ஆர்ப்பரித்த குக்கரை வெயிட்டால் ஒரு தரம் குட்டி விட்டு வெங்காய கூடையை அருணா எடுத்த போது பின்னால் வந்து நின்று அவள் இடுப்பை கட்டி கொண்ட ஸ்ரீதர், மார்னிங் அருண், காஃபி வேணுமே என்றான். அவன் முதுகில் உப்பு மூட்டையாய் தொற்றிக் கொண்டிருந்தால் 3 வயது மது. காஃபியா? பல்லுகில தேய்க்க வேணாமா? அதுக்குள்ள 2 பேருமா கிச்சனுக்குள்ள வந்து காஃபின்னு கேட்க தைரியம் வந்துருச்சா? மது எட்டி அம்மாவின் முகவை தன் பக்கம் திருப்பியது. கண்களை மலர்த்தி ஆச்சரியத்துடன் கேட்டது, நாளைக்கு தான் பல்லு தேய்ச்சேனேம்மா, நீ மறந்துட்டியா? மகளை கீழே இறக்கி விட்ட ஸ்ரீதர் கைகளை தட்டி பெரியதாய் சிரித்தான். பாத்தியா, மதுவே சொல்லிட்டா, நாங்க நாளைக்கு நேத்திக்கு எல்லாம் பல்லு தேய்ச்சி முடிச்சாச்சு, நீ மரியாதையா காஃபிய கொடு. வயசுக்கு மீறின பேச்சு புத்திசாலித்தனம் இருந்தாலும் இந்த நேற்று நாளை பிரயோகத்தை மட்டும் சுத்தமா மகள் குழப்புவது சிரிப்பை வரவழைக்க அருணா பெண்ணை இழுத்து அழுந்த முத்தமிட்டாள். நாளைக்கு தேய்ச்சிட்டியா ரஜாத்தி? அப்ப சரி, நேத்துக்கு பல் தேய்ப்பமா? குழந்தைக்கு சரியாக பேசியவள் குனிந்து மெல்ல கண்ணடித்தாள். மதுமா, அப்பா பல்லு ஒரே அழுக்கா இருக்குல்ல, அவரை பத்திரமா கூட்டிக்கிட்டு போய் கிளீனா பிரஷ் பண்ணி விடு பார்க்கலாம். உங்க அப்பா சின்ன பிள்ளையாட்டம் படுத்தினா பேச மாட்டேன்னு சொல்லிடு என்ன? ரொம்ப பெரிய மனுஷியாய் தன்னை மதித்து அம்மா பொறுப்பை கொடுத்ததில் குழந்தை சடக்கென்று கட்சி மாறிற்று. ஐய, அப்பா பல்லு ஒரே அழுக்கு, நான் தான் பிரஷ் பண்ண போறேன் என்று தரவென்று அவனை இழுத்து கொண்டு பாத்ரூமுக்கு ஓடிற்று. உதட்டை கோணி அழகு காட்டியவாறே போன கணவனை பார்த்து இல்லாத காலரை தூக்கி விட்டு கொண்டாள் அருணா. டம்ளரில் காஃபி கலந்து வைத்துவிட்டு பெரிய பாத்திரத்தில் குழந்தைக்காக பாலை ஆற வைத்த பின் 3வது முறையாய் சப்தமிட்ட குக்கரை இறக்கி வைத்தாள். மறுபடி வெங்காய கூடையை எடுத்து கீழே வைத்துவிட்டு அரிவாள் மனையை இழுத்து நிறுத்தி தரையில் உட்கார்ந்து கொண்டாள். வாவ், இன்னைக்கு வெங்காய சாம்பாரா? தொட்டுக்க உருளைக்கிழங்கு ரோஸ்ட் உண்டா இல்லையா? ஸ்ரீதர் காஃபியை எடுத்து உறிஞ்சினான். எல்லாம் உண்டு, மத்தியானம் டிஃபனுக்கு சப்பாத்தி குருமா தானேன்னு தவறாம ஒரு கேள்வி கேட்பீங்களே. அவள் வெங்காயம் நறுக்கின நாழிகையில் ஸ்ரீதர் ஆறி போயிருந்த பாலை சின்ன கப்பில் துளி துளியாய் விட்டு குழந்தையை குடிக்க வைத்தான். சீக்கிரமா குடி மதுமா, டிஃபனை பத்தியெல்லாம் இப்பவே பேசி பசியை கிளப்பி விட்டுட்டா உங்க அம்மா. வக்கனையா சாப்பிட்டு என் தொப்பை கீழவே விழுந்துருச்சு பாத்தியா? விழுந்த தொப்பையை அப்பாவும் மகளுமாக கீழே தேடிக்கொண்டே ஹாலுக்கு போக வெங்காயம் கொண்டு வந்த கண்ணீர் கண்ணை மறைக்க அருணா சிரித்தாள். 2 நிமிஷத்துக்கெல்லாம் ஹாலிலிருந்து டிவி சப்தம் கேட்டது. அருண், அழகழகா பொண்ணுங்கெல்லாம் ஜம்முன்னு எக்ஸசைஸ் செய்யறாங்க, இங்க வந்து பாரு, எல்லாம் நீங்களே பார்த்து ரசிச்சுக்குங்க, எனக்கு வேலை இருக்கு, என்னை தொந்தரவு செய்யாதீங்க ப்ளீஸ். காய் நறுக்கி முடித்து ஒரு அடுப்பில் சாம்பாரையும் மற்றதில் ரசத்தையும் வைத்தவள் கீழே கிடந்த காய்கறி குப்பையை சுத்தமாய் பெருக்கி முரத்தில் அள்ளி கொல்லைப்புறத்தில் இருந்த கூடையில் கொண்டு போய் கொட்டினாள். என்ன பண்றீங்க 2 பேரும்? சத்தமே காணோம் என்றபடியே திரும்பிய போது 2 பேரும் டிவி பார்ப்பதில் ஆழ்ந்து போயிருப்பது தெரிந்தது. சோஃபாவில் சாய்ந்தபடி அவனும், பக்கத்தில் இருந்த குட்டி நாற்காலியில் மதுவும். கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மது உட்கார்ந்திருந்த தோரணையால் கவரப்பட்டு அருணா அருகே போனாள். குழந்தையை அப்படியே தூக்கி அணைத்து கொண்டாள். என்னடா புரியுது உனக்கு? ரொம்ப தீவிரமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியே. பாருங்க ஸ்ரீதர், தினம் காலையில கிளப்பி கிரஷ்ல விட்டுட்டு போறதுக்குள்ள துரு துருன்னு ரகலைய கிளப்பிடும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாயே திறக்காம ஊமக்கோட்டா நாட்டம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. குட்டி பொண்ணே, இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நினப்பு இருக்கா?
என்னவோ எண்ணெயும் சீயக்காயும் இப்போதே கண்ணில் வழிந்து விட்ட தினசில் மது ஒப்பாரி வைக்க ஸ்ரீதர் அவளை சமாதானப்படுத்தினான். ஏன், இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா? அசட்டு பாப்பாங்க தான் அழும். நாங்க ரொம்ப சமத்துப்பா, அழவே மாட்டோம் தெரியுமா? நாம 2 பேருமா ஒன்னா குளிக்கலாமா மது? அழுகையை நிறுத்தாமலே மது தலையாட்ட அதன் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்து கீழே இறக்கிவிட்டாள் அருணா. உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதர், நம்ம மது தானா டவலை எடுத்துக்கிட்டு உடனே பாத்ரூமுக்கு போயிடுவா. கொஞ்சம் கூட படுத்தவே மாட்டா. நீங்க தான் டிவி பார்த்துக்கிட்டு டிலே பண்றீங்க. பாருங்க, உங்களுக்கு முன்னால அவ டவலோட பாத்ரூம்ல நிக்க போறா பாருங்க. அம்மா பேச்சினால் குஷி அடைந்த மது துண்டு எடுக்க படுக்கறைக்குள் ஓட சமையலறையை நோக்கி நடக்க துவங்கியவளின் கையை பிடித்து நிறுத்தினான் ஸ்ரீதர். இரு, நாங்க 2 பேரும் ஒன்னாத்தானே குளிக்க போறோம். ஒருத்தருக்கு மட்டும் கன்னத்துல கொடுத்தா எப்படி? ஆனாலும் ரொம்ப தான் ஓர வஞ்சனைப்பா உனக்கு. அருணா மகிழ்ச்சி மாறாத முகத்துடன் அவனை பார்த்து சிரித்தாள். ஆசையை பாரு, சின்ன குழந்தைக்கு சரியா? எதுக்கு எடுத்தாலும் மதுவோட நீங்க போட்டி போடக்கூடாது. நாளையில இருந்து ஆபீஸுக்கு போறதை நிறுத்திட்டு நீங்களும் கிரஷுக்கே போங்க. பாட்டில்ல பாலும் பிஸ்கெட்டும் பேக் பண்ணி தரேன் என்ன? என்றாலும் போகிற போக்கில் அவன் தலையை தடவி முத்தம் ஒன்றை பதித்து விட்டே போனாள். காய்ச்சிய எண்ணெயை கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அருணா பாத்ரூமுக்குள் நுழைந்த போது பக்கெட்டில் ஸ்ரீதர் வெந்நீரை பதமாக விளாவி வைத்திருந்தான். ஒரு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து மதுவின் தலையை வைத்தவள் உடனே கையை உதறி கொண்டாள். அடடே, மறந்தே போச்சே, காலையில இருந்து நீ டாய்லெட் போகவே இல்லையே மது. என்ன ஸ்ரீதர், நீங்களாவது சொல்லக்கூடாதா? என்ன சொல்லணும்? அதெல்லாம் அப்பவே முடிச்சாச்சு. அருணா ஆச்சரியமாய் பார்த்தாள். அப்பவே வா? யாரு கழுவி விட்டாங்க? ஸ்ரீதர் ரொம்ப பெருமையாய் நான் தான் என்றான். நிஜமாவா? நிஜமாதான். நீ கிச்சன்ல ரொம்ப பிஸியா இருந்தியா, அதனால நானே கொண்டு போய் விட்டுட்டு கழுவியும் விட்டுட்டேன். அதைத் தொடர்ந்து குழந்தைக்கு எண்ணெயும் சீக்காயும் தேய்த்து தண்ணீர் விடுகையில் மதுவை நகர விடாமல் பிடித்து கொண்டான் ஸ்ரீதர். டவலால் தலையை துவட்டி குழந்தையின் உடம்பு முழுக்க பவுடர் ஒற்றிவிட்டாள் அருணா. ஃப்ராக்கை உடுத்தி மறுபடி அவளது குட்டி நாற்காலியில் அமர்த்தினவள், டிவி பார்த்துக்கிட்டு இரு கண்ணம்மா, நான் போய் மம்மு எடுத்துக்கிட்டு வரேன் என்று சமையலறைக்குள் வந்தாள். ரோஸ்ட் செய்வதற்கு முன் தனியாக எடுத்து வைத்திருந்த வேக வைத்த உருளையில் 2 கிழங்கை ஒரு சின்ன தட்டில் வைத்து கிண்ணத்தில் நெய் பருப்பு போட்டு துளி ரசம் விட்டு சாதம் பிசைந்து எடுத்துக்கொண்டாள். இடுப்பில் சுற்றிய டவலோடு பாத்ரூமிலிருந்து வெளிப்பட்ட ஸ்ரீதர், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சரியா குளிக்க முடியுது. 6 அமர தேய்ச்சி குளிச்சு 1 கிலோ போல அழுக்க எடுத்துட்டதுல உடம்பு கூட இழைச்சிட்ட மாதிரி தோணுது. அருண், நீயும் போய் கொஞ்சம் இழைச்சிட்டு வாயே. 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கம் போடலாம் என மது ஓடி வந்து அப்பாவை கட்டி கொண்டாள். நானும் அப்பாவும் தான் கிளீனா இருக்கோம். நீ சரியான அழுக்கு முட்டை. அம்மா, எனக்கு அப்பாவே சாதம் ஊட்டுவாரு இல்லையாப்பா? வெரி குட் என்றவாறே அருணாவிடமிருந்து பாத்திரத்தை வாங்கி கொண்ட ஸ்ரீதர் ஸ்பூனால் மதுவுக்கு ஊட்டி விட்டு நடுவில் தன் வாயிலும் கொஞ்சம் போட்டுக்கொண்டான். என்னவோ செய்யுங்க, யார் சாப்பிடுவீங்களோ எனக்கு தெரியாது. கிண்ணம் இப்ப காலி ஆயிடணும், தெரியுதா? சமைத்தவைகளை டேபிளில் அழகாக அடுக்கி சாப்பிட தயாராக தட்டுக்களையும் வைத்துவிட்டு அருணா குளிக்க போனாள். பாதி குளிக்கையில் கதவு தட்டப்பட்டது. அருண், யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க, உன்னை பாக்கணுமா? என்ன தேடிக்கிட்டா? ஏதாவது சோப்பு சானிட்டரி டவல் விற்கிற சேல்ஸ் விமனா இருக்கும். நீங்களே ஏதாச்சும் சொல்லி அனுப்பிடுங்களேன் ஸ்ரீதர். அது இல்ல, உன்னைத்தான் பாக்கணுமா, பிடிவாதமா நிக்கிறாங்க. பேரு சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்னும் நான் கேட்கல. கஞ்சி ட்ரம்முக்குள்ள முக்கி எடுத்த மாதிரி விரைப்பா நின்னுக்கிட்டு, இது அருணா வீடு தானே, நான் அவளை பார்க்கணும்னு அதை விட விரைப்பா கேட்டாங்களா? பயந்துட்டு ஓடி வந்துட்டேன். பொய்யான பயத்துடன் கிசுகிசுப்பாய் ஸ்ரீதர் விளக்க, ஓ என்கிற தவிப்புடன் அருணா வாயில் விரலை வைத்தாள். கண்ணாடி போட்டுக்கிட்டு காட்டன் சாரி கட்டிக்கிட்டு பாப் தலையோட பார்க்க மெல்லிசா இருக்காளா? அத்தனை விவரமெல்லாம் நான் பார்க்கல. வேணா இன்னொரு தரம் போய் விளையாடாதீங்க ஸ்ரீதர். அது கயல்விழியாத்தான் இருக்கும். வரேன்னு சொன்னா இன்னைக்கே வந்துருவான்னு நான் நினைக்கல. கயல்விழியா? ஏதோ சரித்திர கதையில கதாநாயகி பேரா அதை படிச்சிருக்கேனே. எதுல? ஐயோ, விளையாடாதீங்கன்னு சொல்றேன்ல. நேத்து நான் சொல்லல, பாம்பேல இருக்கிற என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திச்சேன்னு, அவளாத்தான் இருக்கும். யாரு? கல்யாணம் பண்ணிக்காம பெண்கள் உரிமை அது இதுன்னு நிறைய பேசுவாங்கன்னு சொன்னீங்க, அவளா? அவளேதான். உட்கார சொல்லுங்க, இதோ வந்துடுறேன். பரபரவென்று தண்ணீரை கொட்டி கொண்டு
புடவையை அவசர அவசரமாக சுற்றியவாறே அருணா வாசலுக்கு வந்தாள். ஹலோ கயல், சாரிம்மா, குளிச்சுட்டு இருந்தேன். ஓ, தட்ஸ் ஓகே. விரைப்பாக இருந்த தோலை இன்னும் விரைப்பாக்கி கொண்டு குலுக்கின கயல்விழி, காலையில பிரமாதமா வேலை ஒண்ணும் இல்லை, சாயங்காலம் தான் ஒரு மீட்டிங் இருக்கு. நேத்து உன்னோட சரியாவே பேச முடியல, அதான் வந்தேன் என அந்த குலுக்கலும் அலட்சிய பேச்சும் சன்னமான சிரிப்பை உண்டு பண்ண ஸ்ரீதர் அவசரமாய் தலையை திருப்பிக் கொண்டான். அருணா சிநேகிதியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். இதான் என் ஹஸ்பண்ட் ஸ்ரீதர், இது கயல்விழி, என் காலேஜ் மேட். படிக்கிறப்பவே ரொம்ப வித்தியாசமானவளா இருந்தா. காலேஜ் பிரசிடென்ட் இவதான். அதோட பேச்சு போட்டி, என்சிசி எல்லாத்துலயுமே கயல் தான் முதல். வணக்கம் சொன்ன ஸ்ரீதர் மரியாதைக்காக எதிரில் அமர்ந்தான். என்ன சாப்பிட்ற கயல்? காஃபி, டீ? அவள் முடிக்கு முன் கயல் குறுக்கிட்டாள். ஓ நோ, நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. காஃபில இருக்கிற கெஃபைன் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தெரியுமா? 100 கப்ல இருக்கிற கெஃபைனை தனியா எடுத்து ஒருத்தரை குடிக்க வச்சா ஆல் அவுட் ஆயிடுவாரு தெரியுமா? இந்த மாதிரி குப்பை ஜங்க் உணவெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை. மீண்டும் அவள் தோலை விரைப்பாக்கி குலுக்க மீண்டும் ஸ்ரீதருக்குள் சிரிப்பு வெடித்தது. அடக்கி கொண்டான். சரி, என்னை பத்தின விவரம் எல்லாம் தான் நேத்தே சொல்லிட்டேனே, உன்னை பத்தி சொல்லு. எப்ப கல்யாணம் ஆச்சு? எங்க வேலை பண்ற? கணவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அருணா பெருமையுடன் விவரங்களை கூற துவங்க ஸ்ரீதர் குழந்தையை தூக்கியவாறே எழுந்து நின்றான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள போறேன். ஓரடி வைத்தவனை கயல்விழி தடுத்து நிறுத்தினார். உட்காருங்க மிஸ்டர் ஸ்ரீதர், நாங்க தனியா பேசிக்கிற மாதிரி எந்த சீக்ரெட்டும் இல்லை. உங்களை பத்தின விவரங்களை சொல்லுங்களேன், ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஞாயிற்றுக்கிழமையும் அதுவுமா இது என்ன தலைவேதனை என்கிற எரிச்சல் வெளிப்படையாக தெரிய ஸ்ரீதர் மறுபடி சோஃபாவில் உட்கார்ந்தான். குழந்தையை காலை நீட்டி அப்படியே படுக்க வைத்தான். பெயர், வேலை பார்க்கும் இடம் என்று வரிசையாய் கேள்விகளுக்கு இயந்திரமாய் அவள் பேசிய பிறகு புருவங்கள் முடிச்சு போட கயல்விழி கேட்டாள். 2 பேருமே வேலைக்கு போறீங்களே, இதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அருணா? கேள்வியே புரியாத மாதிரி அருணா விழித்தாள். பிரச்சனைன்னா என்ன முழிக்கிற? வீட்டுல வெளியில எல்லா இடத்துலயும் பெண்களோட பிரச்சனைகளுக்கு கேட்கவா வேணும்? குழந்தைய எங்க விட்டுட்டு போறீங்க? பக்கத்து தெருவுல ஒரு நல்ல கிரஷ் இருக்கு, அங்கதான் விட்டுட்டு போறேன். இன்னும் 2 மாசத்துல ஸ்கூல் சேர்க்கணும். அப்பாவும் அரை நாள் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் பாக்கி நேரத்துல இந்த காப்பகத்துல தான் விடணும். கஷ்டம்தான், ஆனாலும் வேற வழி. ஒரு நிமிஷம் மௌனத்துக்கு பின் திடீரென்று நினைவுக்கு வந்த மாதிரி அருணா சொன்னாள். பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா இப்படி குழந்தைய எங்கேயோ விட்டுட்டு போறமேன்னு தோணுது பாரு கயல், இது ஒண்ணுதான். ஆனா அதுவும் கூட பிறந்த 4ஆம் மாசத்துல இருந்து குழந்தைய இதே காப்பகத்துல விட்டுட்டு போறதுல பழகி போச்சு. அதை விடு, வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியிலையும் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு சிரமமா இல்லையா? இருக்குதான், ஆனா எத்தனையோ விஷயங்களை யோசிச்சுதான் எங்களை மாதிரி பெண்கள் வேலைக்கு போறாங்க. அதுல வேலைக்கு போனா சிரமம் அதிகமா இல்ல போகாம வீட்டுல இருந்துட்டா அதிகமா அப்படின்னு எடை போட்டு பார்க்கணும். எனக்கு 2யும் சமாளிக்க முடியுது. அந்த பேச்சு சலிப்பை தர ஸ்ரீதர் மீண்டும் எழுந்து நின்றான். காஃபி தான் வேணான்னுட்டீங்க, ஏதாச்சும் கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம் இல்ல? அருண், போன வாரம் திராட்சை ஜூஸ் பண்ணியே, அதையாவது இவங்களுக்கு கலந்து கொட. எழுந்த அருணாவின் கையை பற்றி கயல்விழி தடுத்தாள். கேலி புன்னகை உதட்டில் நெளிய கேட்டாள். நான் எப்பவுமே மனசுல பட்டதை பேசுறவன், அதனால கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் மிஸ்டர் ஸ்ரீதர், அருணா தான் கஷ்டப்பட்டு ஜூஸ் பண்ணி வச்சிருக்காளே, அதை கலந்து கொண்டு வர்றது சிம்பிள் வேலை தானே. நாங்க பேசிட்டு இருக்கிறதால அதை ஏன் நீங்க செய்யக்கூடாது? என்ன ஒரு அதிக பிரசங்கித்தனமான கேள்வி என்ற வெறுப்பு இழையோட என்னது என்றாள் அருணா. அவரா? அவர் எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? ஏன் செஞ்சா என்ன? அவருக்கு சமமா நீயும் வேலைக்கு போற, உன் வேலைய அவங்களும் பகிர்ந்துக்கிறதுல தப்பு என்ன? சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லு. சமையல் வேலை முழுக்க நீதானே செய்யற. துணி துவைக்க, வீடு கிளீன் பண்ண வேலைக்காரி இருக்காளா? நானே தான். 2 பேருக்கு ஆள் எதுக்கு? காய்கறி, மளிகை சாமான் வாங்குறது எல்லாம் நான் தான். பாக்கி வேலையில்லாவது உங்க வீட்டுக்காரர் ஏதாவது உதவி செய்வாரா? என்று தயக்கமாய் தலையாட்டிய போது அருணாவின் முகத்தில் சுரத்து நன்றாகவே குறைந்திருந்தது. ஸ்ரீதரின் பக்கமாய் திரும்பினால் கயல்விழி. சொல்லுங்க சார், நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம். கயல்விழியின் பேச்சும் கேள்விகளும் கோபத்தை விட அதிர்ச்சியை அதிகமாக எழுப்பியதில் ஸ்தம்பித்து ஸ்ரீதர் மௌனித்த நிமிஷத்தில் சுவற்றுக்குள் நுழைய துளி இடுக்கு கிடைத்த கற்பான் பூச்சி மாதிரி
கயல்விழி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். எவ்வளவு படிச்சு எத்தனை பெரிய உத்தியோகத்துக்கு போனாலும் பெண்கள் இன்னும் அடிமைகளாகத்தான் இருக்காங்க. ஆண்களுக்கு சமைச்சு போட்டு, ஆண்களுக்காக சம்பாதிச்சு, அவங்க இஷ்டத்துக்கு குழந்தைய பெத்து, எதுலையும் சுதந்திரமே இல்லாத அடிமைங்க தான். இதுக்காக சில பெண்கள் தைரியமா போராடுறாங்க. சில பேரு என் தலையெழுத்துன்னு சலிச்சுக்கிட்டு வாய் முடிக்கிறாங்க. ஆனா இப்படி கேவலமா இருக்கமேன்ற நினைப்பு கூட தோணாம பல பெண்கள் அப்பாவியா இருக்கிறதாலதான் ஆண்களுக்கு தைரியமே வருது. நிலைமை ரொம்ப முத்தி போய் அடி தடியில கொண்டு விட்டு கடைசியில பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு ஏற்படும் போதுதான் பெண்களோட உரிமை, சட்டம், அது இதுன்னு நினைப்பே பலருக்கு வருது. இந்த நிலை மாறணும்னா நீளமாய் பேசிக்கொண்டே போனவளை கோபமாய் தடுத்தான் ஸ்ரீதர். நிறுத்துங்க மேடம், உங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டே போறீங்களே, என்னவோ வராதவங்க வந்திருக்கீங்களேன்னு பார்த்தா அடுத்தவங்க வாழ்க்கையில திடீர்னு தலையிட்டு வேண்டாத விமர்சனம் பண்றீங்களே. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செய்து போயிட்டு வரீங்களா? ஏதோ பேச வாய்த்திருந்தவளை மறுபடி குறுக்கிட்டு தடுத்தான் ஸ்ரீதர். நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எங்களுக்கு கல்யாணமாகி 4 வருஷமாவது, இது வரைக்கும் அமைதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவு செய்து எங்க நிம்மதியை கெடுக்காதீங்க. ஒரு தரம் வேகமாக கை கூப்பி விட்டு வாசலை நோக்கி கை காட்ட கயல்விழி எழுந்து நின்றாள். இப்படியெல்லாம் பேசுற ஆண்களை நான் நிறைய சந்திச்சிருக்கேன். சோ அரண்டு போயிடுவேன்னு நினைச்சுக்காதீங்க. காலம் மாறிட்டு வருது. இனியும் உங்க ஆம்பளை ராஜ்யம் தொடர்ந்து நடக்கும்னு நினைக்காதீங்க மிஸ்டர். ஓகே அருணா, நான் வரேன். இந்த மிரட்டலுக்கு பயந்து கோழையாயிராத, அவ்வளவுதான் நான் சொல்வேன். பை. விரைப்பாக நடந்து அவள் வெளியேறினாள். சே, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, தீர்த்து வைங்க நாங்களா கேட்டோம்? என்னவோ காப்பாத்த வந்தவங்க மாதிரி குட்டைய குழப்பிட்டு போறாளுங்க. வாசல் கதவை அரைந்து சாத்தின ஸ்ரீதர் அருணாவிடம் வந்து குனிந்தான். என்னம்மா அப்படியே உட்கார்ந்துருக்க? என்னவோ பேச தெரியாம உளறிட்டு போயிருக்கு, நீ அத போய் பெருசா? அருணா சட்டென்று எழுந்து நின்றாள். அவ ஒன்னும் உளரல. இத்தனை நாளா எனக்கு புரியாம இருந்தத புரிய வச்சுட்டு போயிருக்கா. உள்ளத சொன்னா உங்களுக்கு உடம்பு பெரியதாக்கும். எதுவா வேணா இருந்துட்டு போகட்டும் அருண், இப்ப எனக்கு பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வா. கிடைக்கிற ஒரு நாள் ஏன் வீணாக்கணும்? வா. அருணா அவன் கையை தட்டி விட்டாள். எனக்கு பசிக்கல ஸ்ரீதர், நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க. அதான் எல்லாம் டேபிள ரெடியா வச்சிருக்கேன்ல, போய் மகாராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுங்க. சோஃபாவில் சாய்ந்து தூங்கி போயிருந்த மதுவை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு படுக்கை அறையை நோக்கி நடந்தாள். என்ன அருண் இது? அவ என்னவோ சொல்லிட்டு போனதுக்கு நீ ஏன் இப்படி கோச்சுக்கிற? காலையில இருந்து நீ எவ்வளவு வேலை செஞ்சிருக்க, பசியாத்தான் இருப்ப. சாப்பிட்டுட்டு மத்தத பேசிக்கலாமே. விருட்டென்று திரும்பினாள் அருணா. தெரியுதுல்ல, காலையில இருந்து நான் தான் வேலை செய்யறேன்னு தெரியுதுல்ல. நான் ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமா, காய்கறி அரிஞ்சு தரட்டுமா அப்படின்னு வாயை திறந்து கேக்குறது தானே. இது வரைக்கும் ஒரு நாளாச்சும் அடுப்பங்கரையில எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா? இல்ல வீட்டுக்கு ஏதாச்சும் உருப்படியான வேலையை தான் செஞ்சிருக்கீங்களா? யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் என்னை அடிமை மாதிரி தான் நடத்துறீங்க. உங்களோட நான் சாப்பிட வர முடியாது. எனக்கு உதவிதான் செய்யல, தொந்தரவாது செய்யாம இருங்க. படுக்கை அறைக்குள் நுழைந்து குழந்தையை படுக்க வைத்து தானும் பக்கத்தில் ஒண்டி படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். ரொம்ப படபடப்பாக இருந்தது. இதுவரை இப்படி கோபமாக கத்தியதில்லையே என்ற குற்ற உணர்வு ஒரு வினாடி தோன்றி உடனே மறைந்தும் போனது. என்ன தவறு? எப்போதாவது ஒரு நாள் இதையெல்லாம் சொல்லித்தானே ஆகணும். கல்யாணமான 4 வருஷமா தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு தானே இருக்கேன். இத்தனை பொறுப்புகளும் என் தலையில் தான் அப்படின்ற நினைப்பு கூட எப்படி எழாம போச்சு? உணராமலே இருக்கிற அளவுக்கு கண்ணை மறைச்சது எது? படபடப்பு கண்ணோரங்களில் நீர் பூக்க செய்ய அருணா அடி உதட்டை கடித்தாள். எச்சில் கூட்டி விழுங்கி அமைதி கொள்ள முனைந்தாள். புத்தியில் இதுவரை படர்ந்திருந்த கோப புகை மூட்டம் மெல்ல விலக சிந்தனை நிதானப்பட துவங்கியது. என்ன ஆச்சு எனக்கு? எதுக்காக அந்த கத்தல் கத்தினேன்? எவ்வளோ வந்து தூண்டிவிட்டாள் என்பதற்காகவா? இது நாள் வரை பொறுக்க முடிந்த பாரம் இன்று சுமையானதேன்? ஒரு வேளை சுமக்க முடியாத அளவுக்கு பெரும் பாரம் எதுவும் இருந்ததில்லையோ? அப்படியானால் ஒன்றுமில்லாததையா பெருசுபடுத்திவிட்டேன்? மூடிய கண்கள் தாமாக திறக்க அருணா எழுந்து உட்கார்ந்தாள். கயல்விழியிடம் பட்டியலிட்ட வேலைகளை நான் தான் செய்கிறேன் என்றாலும் ஸ்ரீதரின் ஒத்துழைப்பு இன்றி இவற்றை சுலபமாக செய்ய முடியுமா? தினம் குழந்தையை குளிப்பாட்டி அதற்கு வேண்டியவைகளை பையில் அடைத்து காப்பகத்தில் கொண்டு விடுவது அவர்தானே. இன்று கூட துளியும் அசிங்கமின்றி
நானா இதை செய்வது என்ற கர்வமின்றி குழந்தையை டாய்லெட் போக வைத்து கழுவியும் விட்டாரே. 10 மணி ஆபீஸாக இருந்தாலும் எனக்காக முன்னதாகவே கிளம்பி 9:15க்கு என்னை இறக்கி விட்டுவிட்டு முதல் ஆளாக போய் ஆபீஸை திறந்து முதல் ஆளாக வருஷ கணக்காய் உட்கார்ந்திருக்கிறாரே. நாள் தவறாமல் சாயங்காலமும் என் ஆபீஸுக்கு வந்து அழைத்து போகிறாரே. மாலை வேளையில் அவர் வரும் வரை சும்மா இருக்க வேண்டாமே என்று நானே தானே பக்கத்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியும் மளிகையும் வாங்கி வருகிறேன். அவராக என்னை விரட்டினாரா அல்லது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னாரா? ஒன்றுமில்லையே. இன்றைக்கு இது சரியில்லை அது சரியில்லை என்று எப்போதாவது ஏதாவது குறை மூச் இல்லவே இல்லை. மாறாக லேட்டாக எழுந்திருந்து முழு சமையல் சமைக்க முடியாமல் வெறும் ரசம் மட்டும் வைத்தால் அதையும் விடாமல் கப்பில் வாங்கி குடித்து பிரமாதம் அருண் என்று பாராட்டுவாரே. வாரம் ஞாயிறு அன்று மதியம் தூங்கி எழுந்ததும் சலவைக்கு போட வேண்டிய துணிகளையும் இஸ்திரி செய்ய வேண்டியவைகளையும் மூட்டை கட்டி எடுத்து போய் லாண்ட்ரியில் போட்டு சனிக்கிழமை அவருக்கு முழு விடுமுறை ஆனாலும் கூட என்னை ஆபீஸில் விட்டு மதியம் 2 மணிக்கு வந்து அழைத்து போய் இடைப்பட்ட நேரத்தில் வீட்டை அழகாய் ஒட்டடை அடித்து தூசி தட்டி யோசிக்க அதிக வேலைகளை ஸ்ரீதரை செய்ய வைத்துவிட்டு தான் சும்மா இருக்கிறோமோ என்ற சந்தேகம் எட்டி பார்க்க தப்பு பண்ணிட்டமே என்ற குற்ற உணர்வுடன் எழுந்தாள் அருணா. இத்தனை செய்தும் கூட கயல்விழி கேட்டபோது ஒன்றையும் சொல்லி காட்டாமல் முழித்த அவனது வெகுளித்தனம் நினைவுக்கு வந்து பதட்டத்தை அதிகப்படுத்தியது. வேகமாய் வெளியே வந்தாள். ஸ்ரீதர் ஹாலில் இல்லை. சமையலறையில் கையிலும் முகத்திலும் மாவு ஒட்டி கொண்டிருக்க பாத்திரத்தில் எதையோ போட்டு பிசைந்து கொண்டு இருந்த கணவனை பின்னால் இருந்து இறுக அணைத்து கொண்டாள் அருணா. சாரி ஸ்ரீதர், தெரியாம என்னவோ கத்திட்ட என்ற போது அவள் குரல் நெகிழ்ச்சியுடன் வெளிவந்தது. நீ எதுக்குமா சாரி சொல்ற? நான் தான் மடைய. இது வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்ணாம இருந்துட்ட. இனிமே பாரு, இன்னைக்கு கூட நான் தான் சப்பாத்தி பண்ண போறேன். உள்ளுக்குள் தோன்றிய உறுத்தல் மறைய அருணா முன்னால் எட்டி பார்த்தாள். சப்பாத்தியா? அதுக்கா இவ்வளவு கொலன்னு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கீங்க? விரலால் எடுத்த போது முக்கால் கஞ்சி மாதிரி இருந்தது. துளி எடுத்து வாயில் போட்டாள். ஐய, உப்பே போடலையா? ஸ்ரீதர் விழித்தான். உப்பா போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதே. வெறும் கோதுமை மாவு தான் பிசைவாங்கன்னு. அவன் கையில் இருந்த பாத்திரத்தை பிடுங்கி கீழே வைத்தாள் அருணா. உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? சே, தப்பு என் பேர்ல தான். எவ்வளோ வந்து என்னவோ பொதுவா உளறினான்னு நானும் யோசிக்காம மடச்சியா இருந்து அவ பேச்சு என்னை பாதிக்க வேற இடம் கொடுத்துட்டேன். உள் விவகாரம் தெரியாம இப்படி கண்டவளும் வந்து குழப்பி விடுற அளவுக்கு பலவீனமா இருந்திருக்க. மை காட், நல்ல வேலை கொஞ்சம் இடிஞ்சு போயிட்டு உடனே யோசிக்கவாது செஞ்சேன். இல்லாட்டி இதுவே பெரிய சண்டையாகி மாறாத கசப்பையில உண்டாக்கி இருக்கோம். சாரி ஸ்ரீதர், ஐ எம் வெரி சாரி. உங்க ஞாயிற்றுக்கிழமை மூடே கெட்டு போச்சு இல்ல என ஸ்ரீதர் ஆதரவாய் அவளை அணைத்து கொண்டான். விடு அருண், இன்னைக்கு டிஃபன் வெளியே ஹோட்டல்ல சாப்பிடுவோமா? டிஃபனா? சாப்பாடே இன்னும் முடியலையே. நீங்களாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? மேஜை மேல் வைத்த பாத்திரங்கள் வைத்தபடியே இருக்க நீ வராம தனியா நான் எந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டிருக்க அருண் என்ற ஸ்ரீதரின் கையை பிடித்து மேஜை முன் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்த போது அருணாவுக்கு அதுவரை இல்லாத பசி திடீரென்று தோன்றிவிட்ட மாதிரி இருந்தது. நண்பர்களே, இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான கதையோட அடுத்த வீக்கெண்ட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Blogs VDL. நன்றி, வணக்கம்.